வணக்கம், வெல்கம் டு எஸ்கேஸ் கிச்சன் வேர்ல்ட். இன்னைக்கான ரெசிபி பூர்ண கொழுக்கட்டை. எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. கொழுக்கட்டைக்கு தேவையான பொருட்கள்: அரிசி மாவு 2 கப்பு, எள்ளு 1 கப்பு, தேவையான அளவு வெல்லம், தேவையான அளவு உப்பு, ஏலக்காய் பொடி தேவையான அளவு. வாங்க கொழுக்கட்டை எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை போட்டாச்சு. கருப்பு எள்ளு கொஞ்சம் வெடிக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் பூர்ணம் செய்யறதுக்கு. எள்ளு இந்த மாதிரி வெடிக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிப்போம். சூடு ஆறின பிறகு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிப்போம். எள்ளு ஆறுறதுக்குள்ளே அணில் கொழுக்கட்டை மாவு 2 கப்பு இந்த அளவுக்கு. ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுப்போம். தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்படி பிசைஞ்சு எடுத்துகிட்டே வரும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடணும். சூடாக இருக்குது, கையில் ஒன்றும் பண்ண முடியாது, அதால தான் இதில் பண்ணிட்டுருக்கேன். மாவை இது மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது அரை மணி நேரம் ஊறுறதுக்குள்ளே கொழுக்கட்டுக்கு தேவையான பூர்ணத்தை அரைச்சிட்டு வந்துடும். பூர்ணம் அரைக்கிறதுக்கு தேவையான வெல்லம் போட்டுப்போம். வெள்ளத்துக்கு கூடவே வறுத்து வச்ச எள்ளையும் சேர்த்துப்போம். இதை இப்போ குறைன்னு அரைச்சி வச்சுப்போம். இந்த அளவு குறைன்னு அரைச்சிக்கணும். கொஞ்சம் ஏலக்காய் தூள் தூவிப்போம். உங்கள் வீட்டில் வெள்ளை எள்ளு இருந்தாலும் செஞ்சுக்கணும். எங்கள் வீட்டில் கருப்பு எள்ளு தான் இருந்தது. அதை வச்சு இன்னைக்கு பூர்ண கொழுக்கட்டை செய்யணும். வாங்க கொழுக்கட்டை தட்டுறது எப்படி பார்க்கலாம். ஒரு வெள்ளை துணியை ஈரம் பண்ணி வச்சுருங்க. இதில் மாவை வச்சுட்டு ஒரு ரீஃபண்ட் ஆயில் கொஞ்சம் லைட்டாக கையில் தொட்டுக்குங்க. எண்ணெய் தடவி இப்படி தட்டுங்க, அப்போ தான் வீரல் இல்லாமல் இருக்கும் மாவு. தட்டிட்டேன். இதில் பூர்ணம் வச்சுட்டு மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இந்த ஓரத்தை அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்க, நல்லா ப்ரெஸ் பண்ணி அழகாக வந்திருக்கு. இதை வெளியே அந்த பூர்ணம் வராதபடிக்கு இந்த மாதிரி பண்ணிடுங்க. அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. மோதகச்சியில் 2 பக்கமும் எண்ணெய் தடவிக்குங்க. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மாவை உள்ளுக்குள்ளே விட்டு ப்ரெஸ் பண்ணுங்க. எல்லா பக்கமும் ப்ரெஸ் பண்ணிட்டேன் மாவை நல்லா. இப்போ பூர்ணம் உள்ளுக்குள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணிடலாம். பூர்ணம் நல்லா வச்சுட்டு கொஞ்சம் மாவு எடுத்து நல்லா மூடிடுவோம். இப்படியே அழகாக வந்துருக்கு பாருங்க. மோதகம் அழகாக வந்திருக்கு. எல்லா கொழுக்கட்டை மாவையும் கொழுக்கட்டையாக செஞ்சு வச்சுருக்கோம். இட்லி பாத்திரம் வச்சு தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. அதுக்கப்புறம் தட்டை வச்சுட்டு கொழுக்கட்டையெல்லாம் ஒன்று ஒன்றா வச்சுருவோம்.
எல்லா கொழுக்கட்டையும் வச்சுட்டோம். தட்டு போட்டு மூடி ஒரு 20 நிமிஷம் வேகட்டும். 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. கொழுக்கட்டை நல்லா வெந்திருக்கு. பூர்ண கொழுக்கட்டை. அவ்வளோதான், பூர்ண கொழுக்கட்டை ரெடி. இது விநாயகருக்கு ரொம்ப பிடித்தமான பலகாரம். அதனால விநாயகர் சதுர்த்தி, சங்கடகர சதுர்த்தி அதுக்கெல்லாம் நீங்கள் இதை செஞ்சு பார்க்கலாம். இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எஸ்கேஸ் கிச்சன் வேர்ல்ட் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. பாய்.